சாதாத்மார்களின் அதாவது மௌலானாமார்களின் கைகளை முத்தமிடுவது கூடுமா? சாதாத்துமார்கள், ஷேகுமார்கள், நல்லடியார்கள் இவர்களுடைய கைகளை முத்தமிட்டு மரியாதை செய்வது நம்முடைய மார்க்கத்தில் ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வந்துட்டா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளை முத்தமிடுவார்கள். அதே போல இந்த ஹதீஸ் அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளாருடைய கையை பிடித்து முத்தமிடுவார்கள். இதுவும் அபூதாவுல தான் இருக்கு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை முத்தமிட்டு இருக்கிறார்கள். எப்படி கட்டி அணைத்து முஆனகா செய்து அவர்கள் முத்தமிட்டு இருக்கிறார்கள். அதே போல சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளையும் கால்களையும் முத்தமிட்டார்கள். அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால முத்தமிடுங்கிறது ஒரு மரியாதையின் வெளிப்பாடு. அதனாலதான் இன்னைக்கு ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல ஹாஜிகள் முத்தமிடுகிறார்கள் என்றால் அந்த கல்லுக்கு கொடுக்கிற மரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் அதை மார்க்கமாக ஆக்கினார்கள். அதே போல அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை முத்தமிட்டார்கள். அப்ப மர்வான் என்பவர் தான் அதிகாரியா இருக்கிறாரு. அவரு கேட்டாரு மாதா தஸ்னவு என்ன செய்றீங்க அப்படின்றாரு. அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மர்வானே இன்னமா ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்திருக்கிறேன். வலம் அஸுரில் ஹஜர, உன் கண்ணுக்கு தெரியுதுல கல், அந்த கல்லை பார்க்க வரலப்பா, உள்ளே இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வந்தேன், அதான் முத்தமிடுகிறேன் என்றார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது முத்தமிடுதல் என்பது அன்பின் வெளிப்பாடு, அதுபோல மரியாதையின் வெளிப்பாடு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெடுத்து முத்தமிட்டிருக்கிறார்கள். அப்படிங்கறத இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நாம் தெரிகிறோம். அதனாலதான் சாதாத்துமார்கள், ஷேகுமார்கள், நல்லடியார்கள், உலமா பெருமக்கள் இவருடைய கையை நாம் முத்தமிடுகிறோம் என்றால் அவர்களை நாம் நேசிக்கிறோம் அர்த்தம், அவர்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் அர்த்தம். இப்படி செய்வது சுன்னத்தான வழிமுறை அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.